வரதட்சணை கொடுமைக்கு அந்த சட்டம் வரதுக்கு முன்னாடி அதுல நடக்கிற கொலைகளை வெறும் 302 தான் எடுத்தாங்க. அந்த சட்டம் வந்த பிறகு வரதட்சணை கொலையை டவுரி டெத்னு தனியா எடுத்தாங்க. இப்போ SC/STக்கான பாதுகாப்பு சட்டம் இருக்கு. ஒரு SC/ST கொல்லப்பட்டால் அவரை அந்த சட்டத்தின் கீழே தண்டிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த ஆணவ கொலைகள், அதாவது காதல் திருமணத்துல ஒரு தாழ்த்தப்பட்டவர் இறக்கும் போது அந்த சட்டம் அப்ளிகபிள் ஆகுது. அதே பிசிலையும் எம்பிசிலையும் இருக்கவங்க அதே அந்த ஆணவ கொலையில கொல்லப்படும் போது அவங்களுக்கு 302 சார்ஜஸ் தான் எடுக்கிறாங்க. அப்போ ஆணவ கொலை சட்டம் இயற்றப்பட வேண்டும் நினைக்கிறீங்களா? அதோடைய முக்கியத்துவம் இப்ப தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் யாரோட வாழ வேண்டும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இல்லைன்னா உங்களுடைய அடிப்படை உரிமையே அது பறிக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ அதை தாண்டி அதுக்கு நீங்கள் கொல்லப்படுவீங்க அப்படிங்கிறது நிச்சயமாக எந்த விதமான நாகரீகமான ஒரு சமூகத்திலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்று. நிச்சயமாக அதை பற்றி நம்ம சிந்திக்கக்கூடிய நேரத்தில் தான் நின்றுட்டு இருக்கோம். ஏன்னா தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இன்னைக்கும் நம்மளை வெக்கப்பட வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லக்கூடிய அதுக்கான தனி சட்டத்தை பற்றி ஆலோசிக்க வேண்டிய ஒரு இடத்துல நிச்சயமாக இருக்கு.